செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். 50 ஆண்டுகளாக வசிக்கும் ஏழை மக்களை வெளியேற்ற நோட்டீஸ். கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் வீடுகள் கட்டி வசித்து வரும் ஏழை மக்களுக்கு வீடுகளை காலி செய்ய வேண்டுமென அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஊராட்சிக்குட்பட்ட கெலமங்கலம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் என கூறி அப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு வீடுகளை காலி செய்ய வேண்டுமென அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த விவகாரம் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறுகையில் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் ஏழை மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீண்டும் நோட்டீஸ் வழங்கி மக்களை வீடுகளை காலி செய்ய வற்புறுத்தினாலோ அல்லது வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலோ மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளருமான தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். வீடுகளை இடிக்க மட்டும் அனுமதிக்க மாட்டோம். இறுதி வரை அவர்களுக்கு பட்டாவோ இல்லைன்னா மறுவாழ்வு கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக நிற்கும், போராடும். யாரும் நீங்க பயப்படாதீங்க, தாய்மலாம் தண்ணீர் விட்டு விட வந்தீங்க ஆபீஸ்க்கு, தைரியமா இருங்க. ஒரு வீடு ஒரு செல்லை கூட நிச்சயமாக தொடர மாட்டோம். நிச்சயமாக கடைசி வரை உங்களோடு நின்று இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்று கூறி அடுத்தபடியாக இந்திய அனைவருக்கும் வணக்கம். கெலமங்கலம் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நீண்ட காலமாக மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். அது அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகுதி என்று சொல்லப்படுகிறது. இது 50-60 ஆண்டு காலமாக வாழ்கிறார்கள். அவர்கள் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு வீடுகளில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஊர்களில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினர் தோழர் லகுமையா, மாதையன், பழனி போன்ற முன்னணி தலைவர்களை பார்த்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை இன்றைக்கு மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்தது. இடையில் உரிய அதிகாரிகள் அழைத்து பேசியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு அமைதி குழுவும் பேச்சுவார்த்தை குழுவும் கூட்ட இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்கள் உரிமைகள், அவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக குறியாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரும் இதர தலைவர்களும் அமைச்சர்களை சந்தித்து அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். அமைச்சர்களும் ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். இதுபோல வாழ்விடங்களில் அப்புறப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்று அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அதிகாரிகளும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படும். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த பிரச்சனை, மக்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம். நிறைவேறாவிட்டால் அவர் தலைமையில் போராட்டங்கள் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை அவர் பேசுவார். அதனால் அரசியலான கேள்வி இருக்கா? திமுக கூட்டணியில் நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து கூட்டணி இருக்கும் சார். நீங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கே தான் வெற்றி பெற்றோம். அங்கிருந்து தான் தாவக்காவை அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது திமுக கூட்டணியில் முறைப்படி நாங்கள் அங்கம் பெறுகிறோம். ஆனால் நாளை உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூடி ஒரு நிலை எடுக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை எடுத்திருக்கிற முடிவின்படி நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம்.
சூழல்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் அங்கம் பெற்ற கட்சிகள் தவிக அமைச்சரவையில் இருக்கிறது, வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த சூழலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏனென்றால் அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இல்லாத சூழலில் அந்த கூட்டணி இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அதை கூட கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கமிட்டிகளில் உரிய மட்டங்களில் பேசி நாங்கள் அதை அறிவிப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரிகள் தேசிய குழுவின் வழிகாட்டுதலுக்கு இணங்க, கட்சி காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு இணங்க நாங்கள் உழைக்கும் மக்களின் உரிமை போர், தமிழகத்தின் உரிமை போர்களில் திமுக, அதிமுக, தவிக இன்னும் ஜனநாயக சக்திகள் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் பாடுபடுவோம், போராடுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை மிக தெளிவு. தவிகவை நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம் முழுக்க அரசியல். மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் வழிமொழிகிறோம். இன்னொரு தேர்தல் கூடாது, இந்த இடத்தில் ஆளுநர் வந்துவிடக்கூடாது. இந்த காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து தவிகவை ஆதரிக்கிறோம். தவிக 5 ஆண்டுகள் ஆட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை இது நிறைவேற்ற வேண்டும். முன்னர் ஆட்சியில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடர்ந்த நலத்திட்டங்கள், இந்தியாவிலேயே நல்ல திட்டங்கள் தொடர்ந்தது, அந்த திட்டங்கள் தொடர வேண்டும். புதிய நலத்திட்டங்கள் குறித்த மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே மதச்சார்பின்மையின் பக்கமும் தமிழகத்தின் உரிமைகளின் பக்கமும் உழைக்க மக்கள், ஊழியர்கள், எளிய மக்களின் பக்கமும் அவர் இருக்கிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முன்னாள் முதல்வர் வந்து இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய. அவர் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்த அனுபவம் மிகுந்தவர், ஒரு பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. அடுத்து சண்முகம் தோழர் கூட சொன்னாரு, திமுக கூட்டணி என்பது தற்பொழுது தமிழகத்தில் இல்லை, மதசார்பற்ற கூட்டணியும் தமிழ்நாட்டில் கிடையாது, நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி இல்லை, இந்திய கூட்டணியில் இடதுசாரிகள் அங்கம் இருக்கிறோம். இந்திய கூட்டணி வலுப்பெற வேண்டும். இந்திய நலனுக்காக, கட்சி நலன்களுக்கு அப்பா இந்திய நலன்களை முன்னிறுத்துகிற பொழுது இந்திய கூட்டணி தான் அதில் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருந்த கூட்டணிகள், சில அரசியல் கட்சிகள் ஆட்சியில் அங்கம் பெறுகிறது, இடதுசாரிகள் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்கிற போது இயல்பாகவே அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சியில் ஏதும் இல்லை என்கிற போது அந்த சூழலில் அவர் சொல்லியிருக்கக்கூடும். நாங்களும் இது பற்றி ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை 10-11 நிர்வாக குழு கூட இருக்கிறது, 9 செயற்குழு கூட இருக்கிறது. ஒரு கூட்டணியிலிருந்து விலகுகிற போது அல்லது விலகிக் கொள்கிறோம் என்று சொல்கிற பொழுது முறைப்படி தான் நாங்கள் அறிவிக்க வேண்டும், போகிற போக்கில் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கூட்டங்களை கூட்டி வெளிப்படையாக நாங்கள் எங்கள் அரசியல் முடிவுகளை அறிவிப்போம்.